அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22வது இறை வார்த்தை. ஏனெனில் இயற்கையாய் வளர்ந்த கிளைகளையே கடவுள் வெட்டாமல் விடவில்லை என்றால் ஒட்டப்பட்ட கிளையாகிய உங்களை தண்டிக்காமல் விடுவாரா? இதில் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள். தவறி விழுந்தவர்களின் மேல் கண்டிப்பும் உங்கள் மேல் பரிவும் அவர் காட்டுகிறார். நீங்கள் அவருடைய பரிவை பெறுபவர்களாக வாழாவிட்டால் நீங்களும் தரிக்கப்படுவீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். முதலாவதாக, யூதர்கள் இயேசு மெசியா, இயேசு கடவுளின் மகன் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாததால் இயேசு வழியாக வந்த மீட்பையும் கடவுளின் அருளையும் யூதர்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். ஆனால் கடவுள் தன் பேர் இரக்கத்தினால் யூதர்கள் பெற்றுக்கொள்ள தவறிய மீட்பையும் கடவுளின் அருளையும் புற இனத்தாராகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய அந்த பேர் அன்பை நினைத்து, பேர் இரக்கத்தை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் நம் மீது காட்டிய பரிவுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார். இரண்டாவதாக, நல்ல ஒலிவ மரத்தில் வளர்ந்த கனி தராத நல்ல ஒலிவ கிளைகளாகிய யூதர்களையே கடவுள் வெட்டிவிட்டார் என்று சொன்னால், நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய புறவினத்தாராகிய நாம் கனி தரவில்லை என்று சொன்னால் கடவுள் நம்மையும் வெட்ட தயங்க மாட்டார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, தன் சொந்த பிள்ளைகளாகிய யூதர்கள் தவறு செய்த போது தண்டித்த கடவுள் உங்கள் மீது அளவற்ற இரக்கம் காட்டுகிறார் என்றால் வாழ்நாள் முழுவதும் அவரது இரக்கத்தை பெற்ற மக்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று மூன்றாவதாக புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார். புனித பவுல் இங்கு கடவுளின் கண்டிப்பையும் இரக்கத்தையும் குறித்து பேசுகிறார். கடவுளின் இரக்கத்தை பெறுகிற மக்கள் யார்? புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 50ஆம் இறை வார்த்தை தெளிவாக நமக்கு பதில் தருகிறது. கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, நம் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும், நம் தலைமுறையும் கடவுளின் இரக்கத்தை பெறும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. மாறாக கடவுள் பயம் இல்லாமல், தெய்வ பயமே இல்லாமல் துணிகரமான பாவ செயல்களை செய்து கடவுள் பார்வையில் நேர்மையற்ற மக்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, நம் தலைமுறையும் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்படும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளின் பேர் இரக்கத்தால் அழைப்பு பெற்ற புற இனத்தாராகிய நாம் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் தலைமுறையும் கடவுளின் ஆசீரை பெற்றுக் கொள்ளும். கடவுளுக்கு அஞ்சி நாம் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நாம் கடவுளின் இரக்கத்தை பெற்ற மக்களாக வாழ்வோம். நம் தலைமுறையும் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் இரக்கத்தை பெற்ற மக்களாக வாழ்வார்கள். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுக்கு அஞ்சி அவர் பார்வையில் நீதிமான்களாய் வாழ்வோம். அப்பொழுது தலைமுறை தலைமுறையாய் அவரது இரக்கத்தை பெற்ற மக்களாக, அவரது ஆசீரை பெற்ற மக்களாக நாமும் வாழ்வோம், நம் தலைமுறையும் வாழும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபை
கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அளவற்ற இரக்கத்தினால் மீட்பையும் உம்முடைய அருளையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தால் வாழ்நாள் முழுவதும் உமது இரக்கத்தை பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அஞ்சி உமது பார்வையில் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் நாங்கள் வாழும் போது எங்களையும் எங்கள் தலைமுறையையும் தேவரீர் ஆசீர்வதித்து நாங்களும் எங்கள் தலைமுறையும் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் வாழ்நாள் எல்லாம் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.